குட் ஆஃப்டர்நூன், பிரைஸ் த லார்ட். மறுபடியுமாக இந்த போதனைக்கு நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கின்றேன். இது 10வது நாள், 21 நாள் போதனையில். டுடே இஸ் த 10th டே அண்ட் we are almost halfway through. ஆண்டவருடைய கிருபையினால் ஏற்கனவே பல காரியங்களை தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிற சூழ்நிலை பார்க்கிறோம். அவர் நம்மை சீர்தூக்குகிறதையும் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது தொடர்ந்து அவர் நீதியை படிப்பிக்குதலையும் பார்க்கிறோம். தேவனுடைய வசனமானது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தூக்குதலுக்கும் அது நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் தேறினவனாய் இருக்கும்படி, இரண்டாவது ஆண்டவர் அவனுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவன் செய்யும்படியாக, நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதி உள்ளவன் ஆகும்படியாகவும், அவன் தேறினவனாக இருப்பதற்கும் தேவனுடைய வசனமானது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அது சீர்தூக்குதலுக்கும் சீர்படுத்துவதற்கும் அது நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆகவே தேவன் கடந்த 9 நாட்களாக இன்றைக்கு 10வது நாள் செய்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God uses 3 things: His word, His spirit, His people. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய ஆவியை, அவர் தம்முடைய மனிதர்களை அவர் பயன்படுத்துகிறார். இப்பொழுது அவருடைய வார்த்தையை தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய ஆவியானவருடைய கிரியை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் எனக்கு கொடுத்த போதிக்கக்கூடிய இந்த கிருபையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ தேவன் பயன்படுத்துகிறதான மனிதர்கள், தேவனுடைய ஆவி, தேவனுடைய வசனம் ஆகிய காரியங்கள் பயன்படுகிறது. நம்முடைய சபையிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலோ அல்லது ஒரு பைபிள் ஸ்டடியிலோ அல்லது பராமரிப்பு குழுவிலோ நாம் போகும் பொழுதும் அதே தான் நடக்கின்றது. ஆண்டவர் இதை பயன்படுத்துகிறார். அதோடு கூட வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, பிரச்சனைகளையும் தேவன் பயன்படுத்துகிறார். பல விதமான பரீட்சைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் போன்ற காரியங்கள் எல்லாம். ஸோ நிறைய காரியங்களை நாம் படித்துக்கொண்டே வருகிறோம். நன்றாக நீங்கள் சிலர் அதை முறையாக ஒரு நோட்புக் போட்டு இந்த சப்ஜெக்டுக்காக எழுதிக்கொண்டே வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமான கிரியைகளை செய்வாராக. சிலர் ஒவ்வொரு நாளும் இதை கேட்ட பிறகு இரவில் உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது இதை குறித்து யோசித்து இன்னும் கொஞ்சம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து நீங்கள் விட்டு கொடுக்கிற காரியங்களும் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்கும்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். நீதிமொழிகள் 16 இன்றைக்கு டுடே ப்ராவர்ப்ஸ் 16 பிராக்டிக்கல் லிவிங், கிறிஸ்டியன் லிவிங்க்கு நடைமுறை ஆலோசனைகள் இங்கே நீதிமொழிகள் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு 2 வசனங்களை நான் வாசித்து காட்டினேன். கோபத்தை பற்றி நேற்று பேசினோம். அங்கேயும் நீதிமொழிகள் 15:1-2 கோபத்தை பற்றி உள்ள வசனத்தை நாம் படித்தோம். மறுபடியும் வாசிக்கிறேன். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். ஸோ நாம் பேசுகிற விதமும், நம்முடைய பேசுகிற அந்த வார்த்தைகளும், அந்த பேசுகிற வேகமும், அந்த இன்டென்சிட்டி, அந்த டோன், இவைகள் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம் பேச பழக வேண்டும். வார்த்தையின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. நாவினால் கூட பாவம் செய்யவில்லை யோபு தன்னுடைய பிரச்சனை நேரத்தில் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சரி, இன்றைக்கு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் எத்தனை பேர் படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உங்களை ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழிகள், எவ்ரிடே 1 Proverbs.
and I encourage you to do that. இன்றைக்கு இந்த நீதிமொழிகள் 16 நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். 7ஆம் வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற நபராக, நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே நீங்கள் வைத்துக் கொள்கிறவர்களாக இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இது ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் உங்களுடைய வழிகளை சரியாக காத்துக்கொண்டால், அது நிபந்தனையோடு வருகிறதான வாக்குத்தத்தம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், if your ways are pleasing to the Lord, சத்துருக்கள், எதிரிகள், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், அவர்கள் கூட நமக்கு சாதகமாக சமாதானமாக இருக்கக்கூடியதான சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய அருமையான ஒரு வசனம் இல்ல? அப்ப உங்களுடைய வழியை நீங்கள் சரியாக காத்துக்கொண்டால் உங்கள் சூழ்நிலையே மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சூழ்நிலையை மாற்றுவது தேவனுக்கு கூடுகிற காரியம்தான், அவரால் முடியும் தான். ஆனால் சம்டைம்ஸ் உங்களுடைய ஓன் பிஹேவியர், உங்களுடைய ஓன் லைஃப் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரக்கூடும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அது ஒரு வசனமா? அப்புறம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நீதியுள்ள உதடுகள், அப்ப நம்முடைய பேச்சு ராஜாக்களுக்கு பிரியம். உங்களுடைய ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல அல்லது உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள், your authorities, உங்களுக்கு மேலே தேவன் வைத்திருக்கிறதான ஆட்கள், நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். படப்படப்பா அப்படியே பேசுகிறவர்கள் அல்ல, நிதானமாய், அதாவது ரொம்ப கம்போஸ்டா, ரொம்ப கூலா, நம்ம இந்த நாட்களில் சொல்லுகிறதான வார்த்தைகள், அதாவது கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். ஞானம் உள்ளவன் ராஜாவினுடைய கோபத்தை கூட அவன் ஆற்றக்கூடிய ஒரு அந்த சாக்கியம் பெற்றவன். ஆகவே நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய அந்த பேச்சின் அந்த வார்த்தைகள், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வொக்காபுலரி, நம்முடைய பேச்சின் அந்த டோன், இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதிலே நமக்கு இங்கே வேதவசனம் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 33 வசனங்கள் இருக்கிறது, 33 verses. நான் உங்களுக்கு ஒரு 3 வசனங்களை தான் நான் வாசித்தேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 31 நாள், அப்படின்னா நீதிமொழிகள் மட்டும் ஒரு வருஷத்தில் 12 முறை படித்து முடிப்பீர்கள். 12 months, ஒரு வருஷத்தில் 12 முறை நீதிமொழிகளை படித்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும் பொழுதும் ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து தியானம் பண்ணுங்கள். அப்போ ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு சாப்டர்லையும் 12 வசனங்களை தியானம் பண்ணியிருப்பீர்கள். ஆமேன். அப்போ அந்த விதமான 365 நாட்களில் 365 வசனங்கள் நீதிமொழிகள் இருந்து மாத்திரம் நீங்கள் தியானம் பண்ணியிருப்பீர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான நடைமுறை வாழ்க்கைக்கு ஞானமான ஆலோசனைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலே உள்ளதான இந்த போதனை நேரத்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் போதனையை, இந்த கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ற இந்த தொடர் போதனை ஆண்டவரே கடந்த 9 நாட்களாக கிருபையாக நடத்த நீர் அருள் செய்தீர். ஆண்டவரே, இந்த 9 நாட்களில் எத்தனையோ ஜீவியங்கள் தொடப்பட்டிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் தொடப்பட்டிருக்கிறது, எத்தனையோ லைவ்ஸ் மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. கசப்பு என்ற வேர், காழ்ப்புணர்ச்சி என்ற அந்த பொல்லாத உணர்வு,
கிருபையை போக்கடிக்கிற, ஆவியானவரை துக்கப்படுத்துகிற, எங்களையே அழிக்கிற, சுற்றி இருக்கிற மக்களையும் அழிக்கிற தொற்று நோயை போல இருக்கிறதான ஆண்டவரே இந்த வைரஸ், எங்களுக்குள்ளே உருவாகிற வைரஸ், ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே அதை நாங்கள் அடையாளம் கண்டு ஆண்டவரே அதை ட்ரீட் பண்ண ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் ஒத்தாசை புரிவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே 80 நாட்கள் ஆன்லைன் இப்படிப்பட்டதான ஜெபமும் போதனையும் நடத்த கிருபை செய்திருக்கிறீர். இன்றைக்கு 81வது நாள். ஃபாதர், we are grateful to you. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இப்போ ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்த போகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு கூட, உம்முடைய ஆண்டவரே இந்த பாடலின் வரிகள் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைபடும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நாம் 2 காரியத்தை பார்த்திருக்கிறோம். பெருமையை மேற்கொள்வது எப்படி, 2வது கோபத்தை மேற்கொள்வது எப்படி. இன்றைக்கு கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத தன்மை, அப்படிப்பட்டதான தன்மையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதை நாம் படிக்கப் போகின்றோம். கிட்டத்தட்ட இது கோபத்தினாலே வருகிறதான பாதிப்பு. அந்த கோபத்தோடு கலந்த ஒரு உணர்வு என்று கூட நாம் இதை சொல்ல முடியும். ஆனால் இது சற்று வித்தியாசமானது. ஆகவே இந்த குறிப்பாக இதில் மன்னிக்க முடியாத தன்மை, பிறர் செய்த குற்றங்களை நாம் மன்னிக்க முடியாத ஒரு தன்மை, அது ஆக்சுவலாக என்ன பண்ணுகிறது என்றால் நம்மை நாமே அழித்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அவங்கள மன்னிக்காமல் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நாம் அந்த நல்லா அவங்க கஷ்டப்படட்டும், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மன்னிக்க முடியாத தன்மை என்பது நம்மை தான் அதிகமாக பாதிக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். ஒரு பழைய சீன பழமொழி, a Chinese proverb says, whoever opts for revenge should dig 2 graves. நல்லா கவனிங்க. சீன பழமொழி இப்படி சொல்லுகிறது, பழிவாங்க தீர்மானிக்கிறவர்கள் 2 குழியை வெட்ட வேண்டும். ஒன்று நம்ம யாருக்கு வெட்டுறோமோ அவங்களுக்காக, இன்னொன்று நமக்காக. ஏன்னா இந்த பழிவாங்குகிற எண்ணம் நமக்கு நாமே குழி தோண்டுகிறதற்கு சமம். It is as bad as digging your own grave. You don't forgive someone to your own disadvantage. You harbor resentment in your heart to your own destruction. உங்களுடைய சொந்த அழிவுக்குத்தான் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு ஆங்கில எழுத்தாளர் தன்னுடைய புஸ்தகத்திலே சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். அதை தமிழிலே சொல்லுவேன். அதற்குள்ளே நீங்கள் எனக்கு புரியாது என்ற அந்த நிலைக்கு வந்துவிட வேண்டாம். நன்றாக கவனியுங்கள். Because of man's basic sinful self-centered nature, மனிதனுடைய அந்த அடிப்படை பிரச்சனை, சுயநலமாகவும் பாவ அந்த சுபாவத்தோடும் இருக்கிறதான இந்த மனிதன், because of man's basic sinful self-centered nature, he is unwilling to humble himself in asking forgiveness for wrongs he has committed. முதலாவது சரி, நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். 3 problems. This writer is trying to highlight 3 problems. Because of man's basic sinful self-centered nature, number 1, he is unwilling to humble himself in asking forgiveness for wrongs he has committed. Number 2, he also finds it difficult to forgive others, and
by harbors resentment and bitterness. Number 3, he is easily offended and continues to retaliate by offending others. This is the root of hatred and strife. தமிழ்ல சொல்றேன், மனிதனுடைய இந்த சுயநலமான பாவ சுபாவம் இருக்கிறதே, அதனால உண்டாகிற 3 காரியங்கள் என்று இந்த ஆசிரியர் சொல்கிறார். முதலாவதாக, தான் செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்க தன்னை தாழ்த்த மனமில்லாத ஒரு நிலைமை. செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு தன்மை ஒன்று. இரண்டாவது, கசப்பு நிமித்தம் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோர விருப்பமில்லாத நிலைமை முதலாவது. இரண்டாவது, பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க முடியாத கடின இருதயம். மூன்றாவது, இவைகள் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் எளிதாக காயப்பட்டு விடுவோம். ஏற்கனவே நமக்குள்ள காயங்கள் இருக்கிறதுனால, இந்த கசப்பு இருக்கிறதுனால, இந்த ஒரு கெட்ட உணர்வு இருக்கிறதுனால எளிதாக நாம் பாதிக்கப்படுவோம், பிறரையும் காயப்படுத்துவோம். We get easily offended and we continue to offend others. பாத்தீங்களா, சிலர் எளிதாக காயப்பட்டு விடுவார்கள், அதே போல அவர்கள் எளிதாக மற்றவர்களையும் காயப்படுத்துவார்கள். இப்படிப்பட்டதான ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் ஒரு நாங்கள் பைபிள் காலேஜ் நடத்துகிறோம்ல, அதில் ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க ஒரு 3 மாத காலம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எப்படியும் ஒரு 20% இல்லைன்னா அட்லீஸ்ட் 10% ஆட்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட் பீப்புளாக இருப்பாங்க. அதாவது இவங்க கிளாஸில் இருக்கிறதுனால பல தொந்தரவுகள் இருக்கும், பல பாதிப்புகள் இருக்கும். கிளாஸுக்கு பாதிப்பு இருக்கும், லெக்சரருக்கு பாதிப்பு இருக்கும், அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிப்பு இருக்கும். அவங்க ஹாஸ்டலில் தங்கினாங்கன்னா ஐயோ அங்கே பல பிரச்சனைகள் வரும். அந்த கொஞ்சம் ஆத்துமாக்கள்னால இவங்கள நாங்கள் சொல்கிறது EGR கேட்டகரி. என்னது? EGR, எக்ஸ்ட்ரா கிரேஸ் ரிக்வயர்ட். இந்த ஆட்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கிருபை தேவை. அப்படிப்பட்டதான ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள். இப்போ அந்த ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. சரியா? நீங்கள் பிசாசுனுடைய பார்வையில் தான் ஸ்பெஷல் கேட்டகரி. சரியா? நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். அதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல 4 பேருக்கு கஷ்டம். அந்த மாதிரி ஒரு விசேஷ கிருபை சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு செல் குரூப் நடத்துகிறோம், வீட்டு கூட்டம் நடத்துகிறோம். அதில் 10 பேர் 12 பேர் வர்றதில் 4 பேர் இது மாதிரி சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், செல் லீடர் செத்தான். இந்த மாதிரி தலைவலி கேஸ் 4 வந்துட்டுன்னு வச்சுங்களேன், கஷ்டம். ஸோ சபையிலே இப்படி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, 15 பேர் இருந்தாங்கன்னா, ஐயோ அவர்களால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். எளிதாக காயப்பட்டு விடுவார்கள், மற்றவர்களை எளிதாக காயப்படுத்துவார்கள், மற்றவர்களை மன்னிக்க மாட்டார்கள். இவர்கள் தப்பு செய்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். இது இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப 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 கஷ்டமான கேட்டகரி தான். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வாடை, இந்த விதமான பிரச்சனையின் அந்த ஒரு ஃப்ளேவர் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா, டிபெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு இருக்கும். சரியா? அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா, அதை இப்போ இந்த நாட்களில் இது மாதிரி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை இராடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் 30-40% இல்லைன்னா 60-70%, 80%லாம் இருக்கும், அப்படியே முத்தி போயிருக்கும். அந்த மாதிரி ஆட்டாக இருந்தால் இப்போ நான் பேசுகிறேன் தெரியுமா, இந்த பேசுகிற செய்தியை உங்களை அஃபெண்ட் பண்ணும்.
நீங்கள் அப்புறம் என்ன மன்னிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனை அப்படியே சொல்கிறதுனால அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அது இருக்குதுங்கிறது அதுவே ஒரு அடையாளம். ஹலோ, இருக்கீங்களா? ஆமென். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதில் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படியே உங்களை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கும் சிலருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுவே ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்குன்னு. தாழ்த்துங்க, தாழ்த்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பாடத்தை நான் எடுக்கும் பொழுது யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கா அந்த பிரச்சனை என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட்டு. இப்போ இன்னொரு அருமையான ஒரு ஊழியர் சொன்ன காரியத்தை நான் வாசிக்கிறேன், அதையும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். ஏன் இதை சம்டைம்ஸ் இந்த இங்கிலீஷ் கோட்ஸை சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் we have some good writers who have the ability to capture that emotion and describe that so beautifully. அதாவது இந்த பிரச்சனையிலே உள்ள ஒரு நபர்களுடைய உணர்வுகளை அல்லது அவர்களுடைய நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது போல தங்களுடைய வார்த்தைகளிலே மிகவும் அழகாக விவரித்திருக்கிறபடினாலே நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுது நான் அதை செய்கிறேன். அதை உங்களுக்கு தமிழிலையும் நிச்சயமாக விளக்கி சொல்லுவேன். ஓகே, அவருடைய புஸ்தகத்தில் த லாஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவிங், ஜேசி ஆர்னல்ட் என்ற ஒரு எழுத்தாளர், தன்னுடைய புஸ்தகம் த லாஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவிங், அதாவது மன்னிப்பு என்றதான ஒரு கலையை இழந்திருக்கிறதான ஒரு நிலை என்ற அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். பிட்டர்னஸ் is more than just a negative outlook on life. It is destructive and also self-destructive, willfully holding on to grudges against another person has a disastrous effect on the soul. It opens the doors to evil and leaves us vulnerable to thoughts of spite, hatred, and even murder. It destroys our souls and it can destroy our bodies as well. We know that stress can cause an ulcer or a migraine, but we often fail to see the relationship between bitterness and insomnia, mental illness. For example, medical researchers have even shown a connection between unresolved anger and heart attacks. இப்போ நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த கசப்பு என்ற இந்த காரியம் ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டம் உடைய அல்லது வாழ்க்கையை குறித்து எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான கண்ணோட்டம் உடையதான ஒரு நபர் மாத்திரமல்ல. இந்த கசப்பு உடைய நபர், இந்த கசப்பு என்ற இந்த வேரை உடையதான இந்த நபர் அந்த உணர்வை வைத்திருக்கிறது தனக்கு அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு உணர்வு. அது அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டது, சுய அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு பேராபத்தான ஒரு உணர்வு. ஆத்துமாவை மட்டுமல்ல, சரீரத்தையும் கெடுக்கும், ஆத்துமாவை பெருமளவும் பாதிக்கும். இது பொல்லாத காரியத்திற்கு வழியை திறக்கிறதான ஒரு உணர்வு, ஒரு வெறுப்புணர்வு, பகை உணர்வு, கொலை உணர்வு போன்றதான உணர்வுகளை பிறப்பிக்கக்கூடியதான ஒரு உணர்வு. மாத்திரமல்ல, இது நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கக்கூடியதான ஒரு உணர்வு. அவர் சொல்லுகிறார், மன அழுத்தம் அல்சர் வியாதியை கொண்டு வருமாம், தலைவலியை கொண்டு வருமாம். அதே போல கசப்பு என்ற இந்த உணர்வு நம்முடைய மனநிலை பிரச்சனையை கொண்டு வருமாம். அவர் சொல்லுகிறார், கோபம் இருதய நோயை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். கவனிங்க, கோபம் இருதய நோயை கொண்டு வரும். மன அழுத்தம் உங்களுக்கு அல்சரையும் தலைவலியையும் கொண்டு வரும். உணர்வுகளிலே ஏற்படுகிறதான பாதிப்பு
சரீரத்தையும் பாதிக்கும். இங்கே அவர் சொல்லுகிற காரியம் கசப்பு என்ற இந்த உணர்வு உங்களை பைத்தியமாக்கிறோம். இட் வில் bring insomnia, mental illness. You will go crazy. You will lose your mental balance. பைத்தியக்காரனை போல ஆகிவிடுவீர்கள். மனநிலையிலே ஒரு சீரான நிலை இருக்காது. மனநிலை பாதிக்கக்கூடிய ஒரு பேராபத்தான உணர்வு. Deep bitterness will actually end you in mental hospital. Hurts and you cannot forgive. மன்னிக்க முடியாது. காயம் அப்புறம் அது கசப்பு ஆகி அது டிப்ரெஷன்ல போய் கடைசியில் மென்டல் இல்னஸ் ஆகி மிகவும் ஆபத்தான உணர்வு. கோபம் ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வரும். கசப்பு உணர்வு மனவியாதியை கொண்டு வரும். மன அழுத்தம், அல்சர், தலைவலி போன்றதான காரியங்களை கொண்டு வரும். ஆத்ம வியாதி சரீர வியாதியாக வரும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று 3 யோவான் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. Even as your soul prospers, prosper in all other areas of life என்று வாசிக்கிறோமே 3 யோவான் 2ஆம் வசனத்தில். இன்னொரு ஆசிரியர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். It may be infinitely worse to refuse to forgive than to murder. மன்னிக்க முடியாத தன்மை என்பது கொலையை விட கொடிய காரியமாக இருக்கக்கூடும் என்று இந்த ஆசிரியர் கூறுகிறார். Because the latter may be an impulse of a moment of heat, whereas the former is a cold and deliberate choice of the heart. ஒருவனை கொலை செய்வது என்பது கூட நீங்கள் ஒரு அவசர உணர்விலே ஒரு நிமிடத்திலே வருகிறதான ஒரு பெரிய ஒரு அந்த உணர்வின் அந்த தடுமாற்றத்திலே செய்துவிடக்கூடும். ஆனால் அந்த கசப்பு என்பது பல ஆண்டுகளாக பல மாதங்களாக உள்ளேயே புகைந்து கொண்டிருக்கின்ற, அதிலிருந்து வெளியில் வராமல் இருக்கக்கூடிய கடின இருதயமுள்ள அந்த தெரிந்தெடுக்கும் தன்மை, இந்த சாய்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் இதிலே நீங்கள் விழுந்து கிடக்கிறதான ஒரு நிலை. இந்த கசப்பு வருவதற்கான காரணங்கள், causes of bitterness, வாழ்க்கையிலே ஏற்பட்டதான ஏதோ ஒரு வருத்தம், அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது நிமித்தம் உங்களுக்கு படைத்த இறைவனை குறித்தே உங்களுக்கு வருத்தம். You are angry with God. And you are angry with life's circumstances. வாழ்க்கையின் சூழ்நிலைகள். யாரோ ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையை குறித்து உங்களுக்கு ஒரு வருத்தம், அது தீராத வருத்தம். அந்த உணர்வை உங்களால் எடுத்து போட முடியவில்லை. jealousy, envy என்று சொல்லக்கூடியதான அந்த உணர்வுகள் அதை கலந்தது. இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்கு கசப்பை கொண்டு வரும். நன்றாக கவனிங்க. ஜெலசி என்பது, பொறாமை என்பது என்ன தெரியுமா? பிறருக்கு இருக்கின்றதே என்ற பகை உணர்வு. எனக்கு இல்லை ஆனால் அவனுக்கு இருக்குதே என்ற ஒரு பகை உணர்வு. அவனுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு இல்லாதது அவனுக்கு இருக்கக்கூடாது, அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லாதது என்ற பகை உணர்வு. அதோடு கூட இன்னொரு உணர்வு வரும், எனக்கு இல்லை என்ற பரிதாப உணர்வு. எனக்கு இல்லையே என்ற பரிதாப உணர்வு, அவனுக்கு இருக்கிறதே என்ற பகை உணர்வு. இருக்கீங்களா? சொல்றது புரியுதா? எனக்கு இல்லையே என்ற பரிதாப உணர்வு, அவனுக்கு இருக்கிறதே என்ற பகை உணர்வு.
இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்குள்ளே கசப்பை, அந்த காரியத்தை அனுமதித்து விடும். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை, வாழ்க்கையின் சம்பவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், வாழ்க்கை என்பது நியாயம் அல்ல, லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று சொல்லி நீங்கள் கோபப்படுகிறதான ஒரு காரியங்கள். True, life is not fair. I agree, but God is good. In the midst of life's sad realities, வாழ்க்கையிலே பல காரியங்கள், நாம் விரும்பாத காரியங்கள், நாம் எதிர்பார்க்காத காரியங்கள், நியாயமல்லாத காரியங்கள் நடக்கக்கூடும். அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இது விழுந்து போன ஒரு உலகம். This is a fallen world. You can't control what is happening in the world and what is happening through other people. And sometimes because we are living in the sinful world, we also become victims. நாம் இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறபடினாலே, விழுந்து போன மனிதர்கள் இருக்கிற உலகத்தில் இருக்கிறபடியினாலே, நாம் சில வேளைகளிலே வாழ்க்கையிலே பாதிக்கப்படக்கூடும். ஆனால் அந்த நடுவிலே நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது இந்த கசப்பு என்ற உணர்வு, நம்மை அழிக்கக்கூடிய உணர்வு வேர்விட்டுவிடும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Samuel chapter 30 and verse 6. தாவீதுக்கு ஏற்பட்டதான ஒரு அவல நிலை கவனிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே, கவனிங்க, சிக்லாக் என்ற ஒரு இடத்துல தாவீதும் அவனுடைய மனிதர்களும் வருவதற்கு தாமதமாகிறது. அவர்கள் வருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்திற்கு சீமையின் மேலும், தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து, ஒரு பட்டணத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, சுற்றி பிடித்து அதை சுட்டெரிக்கிறார்கள். அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும், அங்க இருந்ததான எல்லா பெண்களையும் பிள்ளைகளையும் சிறை பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனிதர்களும் திரும்பி வருவதற்குள்ளே, சிக்லாகுக்கு வருவதற்குள்ளே, இவர்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் அவர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இவர்களுடைய பட்டணத்தை அவர்கள் சுட்டெரித்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து அந்த ஊரை பார்க்கும் பொழுது ஊர் வெந்து கிடக்கிறது, உங்களுக்கு உரிய எல்லா பொருட்களும் திருடப்பட்டு போய்விட்டது எதிரிகளாலே. கவனிங்க 3ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்தைகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல், அழுவதற்கு கூட பலன் இல்லை. They became so weary, they became so affected by the situation. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும், அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அதாவது இனிமேல் அழ முடியாது, அதற்கு கூட பலன் இல்லை என்ற அளவுக்கு அழுதார்கள். அந்த நேரத்தில் தாவீதுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு, தாவீது கூட அந்த மக்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்களேன், 6ஆம் வசனம். அடுத்து நடக்கிற சம்பவம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏற்கனவே அவன் நொந்து நூலா போயிருக்கிறான். இப்ப பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். எப்படி நெருக்கப்படுகிறான்? சகல ஜனங்களும், தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால், கவனிங்க, கூட தாவீதின் மனிதர்கள் அவர்களுக்கு அந்த உள்ள அந்த மனக்லேசம், அந்த இருதயத்தில் அந்த உணர்வுல பாதிப்பு ஏற்பட்டதினால் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏற்கனவே இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் அவங்கள மாதிரி.
சரியா? ஆனா இப்ப பாதிக்கப்பட்ட கூட என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட உணர்வினாலே இப்ப தாவீதை ப்ளேம் பண்ணி தாவீதை கல்லெறிய வருகிறார்கள். அந்த வாழ்க்கையில ஏற்பட்டதான காரியத்தை ஹேண்டில் பண்ண முடியாம கசப்பு வந்து விட்டது தாவீதின் மனிதர்களுக்கு. தாவீதோடு கூட இருந்த ஆட்களுக்கு அங்க இருதயத்தில் அவர்களுக்கு சூழ்நிலையை ஜீரணிக்க முடியாமல் அவர்கள் இன்னொருவனை குற்றப்படுத்துவதற்கு இப்பொழுது எழும்பி விட்டார்கள், அவனை கல்லெறிந்து கொல்வதற்காக. வாழ்க்கையிலே ஏற்படுகிற சூழ்நிலைகள் மனக்லேசத்தை கொண்டு வரும். அதை சரியாக ஹேண்டில் பண்ணாவிட்டால், if you don't know how to handle the emotions of life, it will lead to all kinds of very unacceptable, ungodly behavior. இங்கே மனக்லேசம் வந்ததினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் look at the attitude of David. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். David encouraged himself in the Lord. Can you see the contrast? ரெண்டு சம்பவங்கள், ரெண்டு விதமான மக்கள், தாவீது அப்புறம் தாவீதோடு இருந்த மக்கள். ரெண்டு பேருக்கும் ஏற்படுகிற சூழ்நிலை ஒரே சூழ்நிலை தான். ஒருவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? வாழ்க்கையிலே ஏற்பட்டதான அந்த கசப்பு இருக்கிறதே, அந்த கசப்பை கையாள தெரியாமல் கூட இருந்தவனை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவிற்கு அவன் எழுகிறான். ஆனால் தாவீதோ தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். வாழ்க்கையிலே ஏற்படுகிற சம்பவங்கள் பிரியமானவர்களே, life's circumstances sometimes may not be favorable, and sometimes it does happen to the good and to the bad people. நல்ல மனிதர்களுக்கும் கெட்ட மக்களுக்கும் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது. sad reality of life. But how do you handle when such moments come? அப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள்? எப்படி கையாள போகிறீர்கள்? தன்னை தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். மனக்லேசம் மற்றவர்களுக்கு வந்து விட்டது. அந்த உணர்வு அவர்கள் மற்றவர்களை தாக்கக்கூடிய உணர்வாக, அவர்களையும் பாதிக்கக்கூடிய உணர்வு, மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு அது வெளிப்பட்டு விட்டது. ஏழாம் வசனம் பாருங்க. தாவீது ஃபர்தரா என்ன செய்யறான்? தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகி அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. I must enquire the Lord. நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் விசாரிங்க. Enquire the Lord. Lord, what do you want me to do? Don't take it on yourself. நீங்களாக தீர்மானம் பண்ணாதீங்க. நீங்களாக மாம்சத்தில் தீர்மானம் பண்ணாதீங்க. நீங்களாக உங்கள் உணர்வுகளால நடத்தப்படாதீங்க. அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, look at the heart of our attitude of David. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் இப்ப எங்க வைஃப் பிள்ளைங்களெல்லாம் அவன் கூட்டு போயிட்டானே, அவன் எங்களுக்கு தீங்கு நினைச்சானே, அவனுக்கு பின்னால் நாங்கள் போகணுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர். இது ஆண்டவருடைய ஆலோசனை. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You will recover all, David. You will recover all. Don't take it on yourself. Allow God to come into the scene. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வருவதற்கு இடம் கொடு. நீயாக ஆத்திரப்பட்டு நீயாக எதையாகிலும் செய்யாதே, மடத்தனமாக. அதை பின்தொடர். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இதெல்லாம் நம்ம கதையை ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஆனால் ஐ வாண்ட் யூ டு கம் டு verse 'அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் தாவீது எல்லாவற்றையும் அவன் ரிக்கவர் பண்ணிவிட்டான் என்று ஒரு வசனம் இருக்கும். டேவிட் ரிகவர்ட் ஆல் என்று இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க அந்த சம்பவத்தில். பத்தொன்பதாம் வசனம், verse 19. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒன்றும் குறைபடாமல், பின்பகுதி செகண்ட் ஹாஃப், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். டேவிட் ரிகவர்ட் ஆல். வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் கசப்பு உணர்வை, மன கிளேசத்தை கொண்டு வரக்கூடும் தான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்துக் கொண்டு, நீங்கள் உங்களை நீங்களே முதலாவது உங்களுடைய உணர்வுகளை திடப்படுத்திக் கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த தேவனிடத்திலேயே விசாரித்து நீங்கள் செய்யும் பொழுது, what you lost you will recover. You will recover. You will recover. ஆண்டவர் மேல கசப்பு உணர்வை கொண்டு இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. யாருக்கு? யோபுவுக்கு. ஆனால் யோபு ஆண்டவர் மேல அந்த கசப்பு உணர்வோடு அவன் இல்லை. ஆனால் யோபுனுடைய மனைவிக்கோ ஆண்டவர் மேல கசப்பு உணர்வு வந்து விட்டது. தேவனை தூஷி என்று சொல்லுகிறாள். ஆனால் இவனுடைய ஸ்பிரிட் வித்தியாசமா இருந்துச்சு. வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை அவன் அந்த அனுபவிக்கும் பொழுது தன் நாவினால் கூட பாவம் செய்யவில்லை என்று வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோபுனுடைய மனைவி ஆண்டவர் மேலே கசப்பாக இருக்கிறாள். இங்கே தாவீதின் மனிதர்கள் மனக்லேசமுடையவர்களாக இருக்கிறார்கள். இவனை கொல்ல பார்க்கிறார்கள். யோபின் மனைவியோ நீ செத்துப்போ என்று சொல்லுகிறாள். ஆண்டவரை திட்டிருங்கிறார். வாழ்க்கையிலே ஏற்படுகிற காயங்கள், வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான இந்த விதமான பொல்லாத உணர்வுகள் பாருங்க மனிதர்களை எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறது. இங்கே பாருங்க, தாவீதினுடைய லைஃப்ல 2 பெண்கள், 2 women in the life of David. 2 பேருக்குமே வாழ்க்கையிலே சோகமான சம்பவங்கள் நடக்கிறது. 2 பேருக்குமே தாவீதினுடைய 2 பேருடைய வாழ்க்கையிலுமே, ஒன்று மீகாள், மற்றொருத்தி பத்ஷேபாள். 2 பேருடைய வாழ்க்கையிலுமே எதிர்பாராத அல்லது அவர்கள் விரும்பாத காரியங்கள் நடக்கிறது. தாவீது மீகாளை ஆசைப்பட்டான். ஆனால் அவன் அந்த ஆரம்பத்தில் அந்த காரியங்கள் கைக்கூடி வரவில்லை. அதற்கு பிறகு இவன் மறந்து விட்டான் மீகாளை. அதற்கு பிறகு இவனுடைய வாழ்க்கையிலே பல பெண்களை சேர்த்து கொண்டான் தாவீது. இவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மீகாளை நினைவு கூறுகிறான். She was hurt. She was hurt with David. இப்ப அவளை கொண்டு வர்றான் மறுபடியும். அவள் உள்ளத்தில் பிட்டர்னஸ் இருந்ததுனால, கவனிங்க, வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்கள் சம்டைம்ஸ் சிலருக்கு இட் மேக்ஸ் தம் பிட்டர், ஃபார் சம் பீப்புள் இட் மேக்ஸ் தம் பெட்டர். லைஃப்ஸ் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், லைஃப்ஸ் unfavorable circumstances, does it make you bitter or better என்பதுதான் சவால். You cannot avoid what happens in your life. உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அவள் என்ன பண்றா தெரியுமா? I think she was bitter towards David. தாவீது என்ன மட்டும் நேசிக்கல, என்ன மறந்துட்டான் ரொம்ப நாள் என்ற அந்த உணர்வு அவளுக்குள்ளே இருந்தது. இப்பொழுது தாவீது அவளை மற்றவர்களோடு கூட ஒருத்தியாக சேர்த்துக் கொள்கிறான். பல வருடங்கள் மறந்து போய் இப்பொழுது அவள் இருக்கிறாள்.
இப்போ தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். அந்த உடன்படிக்கை பெட்டி மணல அப்படியே ஜாலியாக அவர் வந்து தேவ பிரசன்னத்தில் டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் பிட்டர், லிசன், பிகாஸ் யூ ஆர் பிட்டர், நீங்கள் கசப்பு உணர்வு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு நபர் என்ன செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு நபர் மீது உங்களுக்கு கசப்பு உணர்வு இருந்தால் அவர்கள் எது செய்தாலுமே உங்களுக்கு தவறாதான் தெரியும். இங்க தேவ சமூகத்தில் விடுதலையோடு கூட நடனமாடிக்கொண்டு வருகிறான். தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். அவள் என்ன பண்றா தெரியுமா? அவள் ஏளனமாய் பேசுகிறாள். கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுமா? she becomes barren, மலடியாகிறாள். see, bitterness leads to barrenness. You will become unproductive in the kingdom of God. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நீங்கள் நுழைய முடியாமல் போய்விடும். இன்னொரு பெண் தாவீதுடைய வாழ்க்கையில் யாரு? பத்ஷேபாள். பத்ஷேபாள் இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய இச்சைக்கு இரையாகிவிட்டாள். ஒரு மனுஷனுடைய இச்சைக்கு அவள் இரையாகிவிட்டாள். she became a victim of another man's lust. வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் சில வேளைகளில் நடந்துவிடும். நாம் எதிர்பாராத சம்பவங்கள், நாம் விரும்பாத சம்பவங்கள், நாமவே விரும்பி எதில் சிக்கிக்கொள்ளவில்லை, ஆனால் நாம் வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளிலே அப்படி பாதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பத்ஷேபாள் இருக்கிறாள். என்னாச்சு தெரியுமா? அவள் வந்து அப்படி அந்த ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அந்த ராஜாவினுடனே அந்த உறவிலே சிக்கினது மாத்திரமல்ல, தன்னுடைய கணவனையும் இழந்தாள். she lost her husband because this man who came into her life killed her husband. ஸ்ட்ராட்டஜி போட்டு கொலை பண்ணிவிட்டான். அவன் அந்த ஊரியாவை அவன் அங்கே கொல்லுவதற்கான ஸ்கீம் போட்டு விட்டான். வாழ்க்கையிலே பாருங்க எவ்வளவு பாதிப்பு. ஆனால் பத்ஷேபாளை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் கசப்பு உணர்வோடு இல்லை. அந்த வரிசையிலே தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அந்த லீனியேஜ் ஆஃப் ஜீசஸ் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள், வாழ்க்கையில் ஏற்படுகிறதான கசப்பு சம்பவங்கள், அது உங்களை எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கிறது. இங்கே தாவீதின் மனிதர்கள் ரியாக்ட் பண்ண விதம் வேற. தாவீதின் மனிதர்கள் ரியாக்ட் பண்ண விதம் வேற. யோபினுடைய மனைவி ரியாக்ட் பண்ண விதம் வேற. மீகாள் ரியாக்ட் பண்ண விதம் வேற. கசப்பு கசப்பு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில சம்பவங்கள் இருக்கிறதே, வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான சில சம்பவங்கள் நம்மை இப்படி கசப்பு உணர்வோடு இருக்க வைத்துவிடும். இங்க பாருங்க, செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு தேவனுடைய மனிதர், நான் அவரை குறித்து 2-3 முறை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் ஒரு நல்ல கவுன்சிலர், நல்ல ஒரு பைபிள் டீச்சர், நல்ல ஒரு ரிவைவலிஸ்ட், and he also had the privilege of pastoring a church for some years. அவர் ஒரு சபையினுடைய போதகராகவும் இருந்தார். அவர் சொல்லுகிற காரியத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். Once in a church I pastored, I watched a man become consumed with bitterness because one of his children was killed by a careless motorist. அதாவது ஒரு வாகனத்தை ரோட்டில் ஓட்டி வருகிறதான ஒரு ஒழுங்க ஓட்டி வராத ஒரு மோட்டார் பைக்கை ஓட்டுறவன் அவன் தன்னுடைய அந்த குழந்தை மீது மோதி தன்னுடைய குழந்தை மரித்து விட்டது. ரியல் ஸ்டோரி. Everyone in the church sympathized with him. அந்த சபையில் எல்லாருமே மிகவும் வருத்தப்பட்டார்கள். இந்த சகோதரனுக்கு அவனுடைய மகள் ஆக்சிடென்ட்ல மரித்து விட்டாள். இவனுடைய தப்பு இல்லை. அங்க ரோட்ல ஒரு மோட்டார் பைக் ஓட்டுனவன் ஒழுங்கா ஓட்டல. Everyone in the church sympathized with him and shared the sorrow. And when he referred to the careless motorist as a murderer,
No one disagreed with him. அதாவது அவன் அந்த மகள் மரித்து போன அந்த விதமான நேரத்தில் அவன் என்ன சொல்றான்னா அவன் கொலைகாரன் அப்படின்னு கோபத்தோடு சொல்லும்பொழுது கூட சபையில் யாருமே மறுக்கவில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். லிசன், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது வருகிறதான ரியாக்ஷன், கோபம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் எல்லாரும் சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் அவனுடைய உணர்வை புரிந்து கொண்டோம் என்று அந்த பாஸ்டர் சொல்லுகிறார். வாட் எல்ஸ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் அ டேட் ஹூ ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் சைல்டு? தன்னுடைய குழந்தையை இழக்க கொடுத்ததான ஒரு தகப்பன் வேற எந்த விதமாக ரியாக்ட் பண்ண முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார். ஆனால் கவனிங்க தொடர்ந்து, but when the initial shock had passed and his grief lessened in intensity, he showed such a desire for revenge that people became concerned. And I felt as a pastor the necessity to speak to him about it. அதாவது அந்த சம்பவம் நடந்த பிறகு, அடக்காராதனை முடிந்த பிறகு, சில காலம் கழித்த பிறகு, இந்த மனிதனோ அந்த உணர்விலிருந்து வெளியிலே வரவில்லை. அவன் பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு எழும்பிவிட்டான். அவனை அந்த மோட்டார் பைக்கில் என் மகளை கொன்னானே, அவனை நான் 2-1 பார்க்காம விடுவதில்லை என்ற அந்த பழி உணர்வு அவனுக்குள்ளே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். எல்லாருக்குள்ளும் எங்கள் சபையில் உள்ள மக்களுக்கு அதை ஒரு கரிசனையாக கொண்டோம். இப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கிறானே, பாஸ்டராக இருந்த நான் அவன்கிட்ட பேச வேண்டும் என்று நான் பேச ஆரம்பித்தேன் என்று செல்வின் ஹியூஸ் சொல்லுகிறார். And he said, my anger is justified. My anger and bitterness is justified. He argued, that murderer took away one of my beautiful children. And I will never let go of my bitterness until I know he too is lying in his grave. அதாவது அவன் சொன்னானா, பாஸ்டர் கூட்டு பேசும் பொழுது, சார் பாஸ்டர், என்னுடைய கசப்பு, என்னுடைய இந்த உணர்வு நியாயமானது. என்னுடைய அருமையான ஒரு குழந்தையை கொன்று போட்டானே அந்த கொலைகார பாதகன், அவனும் கல்லறையிலே இறக்கப்படுகிற வரை நான் ஓய்வதில்லை. அவர் சொல்றாரு அந்த பாஸ்டர், this second stage is dangerous. முதல் ஸ்டேஜ் அண்டர்ஸ்டாண்டபிள். முதலாவது அந்த சம்பவம் நடந்த பொழுது அவரால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. அவன் கொக்கரித்தானே, அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த உணர்வை கையாள தெரியாமல் அவனுடைய அந்த உணர்வு இப்பொழுது கொக்கரித்து ஒரு கொலைகார ஒரு சிந்தையோடு அவன் எழும்பி இருக்கிறானே, அதை நியாயப்படுத்த முடியாது, அது ஆபத்தானது என்று அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த பாஸ்டர் நல்ல கவுன்சிலர். அவர் சொல்றாரு, I tried to show him that such an attitude would ruin not only him but also his relationship with his family. பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நடந்த சம்பவத்தை நாம் திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. உன் சைல்டை இப்போ திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியாது. இப்ப நீ இந்த உணர்வோடு கூட தொடர்ந்து இருந்தால் அது உன்னை மாத்திரம் பாதிக்காது, உன்னுடைய குடும்பம் முழுவதையும் பாதிக்கும் என்று ஆலோசனை கொடுத்தாராம். But then sadly the pastor says, but to no avail. He continued to burn with concentrated hate. I stood by helplessly as his family grew afraid of him. அவர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, நான் எவ்வளவோ ஆலோசனை சொன்னேன், இந்த மனிதன் மாறுவதாக இல்லை. நான் ஒரு பாஸ்டராக சொல்லுகிறேன், அந்த குடும்பத்தை நான் பார்த்ததினால சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த குடும்பத்திலே உள்ளவர்களே இந்த தகப்பனுடைய உணர்வினாலே இவர்களே பயந்து என்ன என்றைக்கு எதை செய்வான் என்று தெரியாத நிலையிலே பதட்டப்பட்டார்களாம், பயந்திருந்தார்களாம். And the atmosphere in the home became darker and darker. அந்த குடும்பத்திலே இருள் கவ்விக்கொண்டு இருந்தது என்று இவர் சொல்லுகிறார். Eventually, கவனிங்க, eventually he lost not only a child but his whole family too. Alienated not by the accident but by his own resentment. Powerful story, real story.
அதாவது அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் இப்பொழுது பயந்து போயிருக்கிறார்கள் இந்த அப்பாவினுடைய உணர்வினாலே. அந்த குடும்பத்திலே இருளானது கவ்வ ஆரம்பித்தது. அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லை. அவன் தன்னுடைய குழந்தையை இழந்தது மாத்திரமல்ல, அந்த 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 குழந்தையை அவன் ஆரம்பத்தில் இழந்தது மாத்திரமல்ல, அந்த கொடூரமான அந்த சம்பவத்தினாலே, ஆக்சிடென்ட்னால, இவனுடைய கசப்பினாலே இப்பொழுது குடும்பத்தையே இழந்து விட்டான் என்று வேதனையோடு செல்வின் ஹியூக்ஸ் சொல்லுகிறார். கசப்பு உங்களை அழித்துவிடும். கசப்பு உங்கள் குடும்பத்தை அழித்துவிடும். bitterness will destroy you. It will destroy everybody around you. It's a dangerous emotion. It's a dangerous emotion. anger என்று ஒன்று பார்த்தோமே கடந்த 2 நாட்களாக, அதற்கு இணையான ஒரு உணர்வு தான் இது. ஆனால் இது சற்று வித்தியாசமானது. மன்னிக்க முடியாத தன்மை, ஸ்பெசிஃபிக்கா கோபம்தான், ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கோபம். நியாயம் இல்லை என்று சொல்லி கதறி கசப்பு உணர்வோடு கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழும்புகிறதான ஒரு உணர்வு. ஒரு முறை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களாம். இது ரியலா நடந்த ஒரு சம்பவம். சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே பாருங்க, ஒரு நபரை என்ன பண்ணாங்களாம், கொண்டு வந்து இந்த மாதிரி கையை இப்படி நீட்ட சொன்னாங்களாம். இப்படி கையை அப்படி நீட்ட சொன்னாங்களாம். அப்புறம் வந்து நல்ல ஸ்ட்ராங் மேன், அவரை வந்து இப்படி கையை நீட்ட சொன்னாங்களாம். நீட்ட சொல்லிட்டு என்ன சொன்னாங்களாம், வந்து உனக்கு பிடித்தமான ஒரு நபரை, நீ ரொம்ப நேசிக்கிற ஒரு நபரை நீ வந்து நினச்சிக்கிட்டே இரு, சரியா? இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 பேர் வந்து உன் கையை வந்து பிடிச்சி அப்படியே கீழே இழுக்க ட்ரை பண்ணுவோம். இஸ் அ ஸ்ட்ராங் மேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இப்போ வந்து யாரையோ வந்து பிடித்தமான ஒரு நபரை நினைத்து கொண்டு அவர்களுடைய நல்ல காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த கையை அப்படியே இறக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியல. அவர் கையை அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நிற்கிறார். அதுக்கப்புறம் சொன்னாங்களாம், கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி அதே ஆளை திருப்பி உங்கள் கையை நீட்டுங்க அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள், உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள், அவன் வந்து நாசமாக போகணும்னு நினைக்கிற ஒரு ஆள், அவனை நினச்சிக்குங்க, அவன் உங்களுக்கு செஞ்ச தப்பான காரியங்களை நினச்சிக்குங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இவன் அப்படியே அந்த காரியத்தை, அந்த நபரை நினச்சிக்கிட்டே இருந்தானா. இப்போ வந்து 2 பேரை கூப்பிட்டு இப்போ கையை வந்து கீழே இருக்க சொன்னாங்களாம். அப்படியே முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்த கை இப்போ வீக் ஆயிடுச்சு, அப்படியே கீழே இழுத்துட்டாங்களாம். This was a real experiment done by some psychologists and counselors. Bitterness, அந்த உணர்வு அப்படி பொங்கி வரும் பொழுது உங்கள் ஸ்பிரிட், சோல், பாடி எல்லாமே டேமேஜ் ஆகுதுங்க. Your spirit, soul, body, all area of your life gets damaged. It will not function at its best when bitterness and resentment is there in your life. உங்கள் லைஃப் ஒழுங்காக செயல்படாது. அது எல்லா ஏரியாவையும் பாதிக்கும். It affects every area of your life. இந்த கசப்புங்கிறது கொடூர வியாதி. அது மனிதனை கொன்றுவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். மன்னிக்க முடியாத தன்மை. இதை எப்படி மேற்கொள்றது? How to overcome this? இயேசு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Jesus has taught us how this should happen. எப்படி இருக்கணும், பிறரை மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? எப்படி மன்னிக்கணும்? நான் உங்களை மன்னிக்கிறது போல நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார். எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 முறை மன்னிக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார். அதையெல்லாம் பார்க்க போகின்றோம். அதையெல்லாம் பார்க்க போகின்றோம். We are going to look at that. We are going to look at all the scriptures. பைபிளில் இந்த மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டதான வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் ஆராய்ந்து படிக்க போகின்றோம். பிரியமானவர்களே, இந்த கசப்பு உணர்வு யாரையாவது மன்னிக்க முடியவில்லையா? யார் மேலேயாவது பகை உணர்வு இருக்குதா? அவன் நாசமா போகணும்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவனுக்கு ஆபத்து வரணும் என்று நினைக்கிறீங்களா?
சத்துருக்களை சிநேகிகள் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். அப்படி செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அது இயேசுவுக்கும் பிரியமா இருக்கும். நித்தியத்திலே உங்களுக்கு பலன் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க அவனை மன்னிக்காம இருக்கிறது அவனுக்கு எப்படி நான் மன்னிக்கிறது, அந்த நாயை நான் எப்படி மன்னிக்கிறது? இல்ல, வார்த்தைகள்லாம் பயங்கரமா வரும். ஆனா அவன் நல்லா இருப்பான். நான் சொல்றது புரியுதா? நீங்க தான் அழிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சீன பழமொழி சொன்னல, என்னது? நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்க மேல நீங்க கசப்பா இருக்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, பழிவாங்க தீர்மானிக்கிறவர்கள் 2 குழியை வெட்ட வேண்டும். ஒன்று, நீங்க யாரை பழிவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த குழி ஒன்று, அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குழி. அநேக நேரமாக முதல்ல நீங்க தான் இறங்குவீங்க, அவன் இறங்குறதுக்கு முன்னால. Bitterness is nothing but slow suicide. Bitterness is nothing but slow suicide. You are ruining yourself, my brother. You are ruining yourself, my sister. Just for your sake, come out of this deadly emotion. உன்னுடைய நலனுக்காக அவனை விடுங்க. உங்களுக்கு தீங்கு நினைச்சானே அவனை விடுங்க. உங்க நலனுக்காக, உங்க குடும்பத்தின் நலனுக்காக, for heaven's sake, for God's sake and for your own sake, please come out of that deadly emotion. அந்த பேராபத்தான உணர்விலிருந்து வெளியிலே வாங்கள். இது ஒரு தொத்து வியாதி மாதிரி கூட. லிசன், இது ஒரு தொத்து வியாதி மாதிரி. ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கூட இருக்கிற 4 பேர்ட்ட அந்த கதை சொல்லிகிட்டே இருப்பான். இவன் இப்படி எனக்கு செஞ்சான், இவன் இப்படி எனக்கு செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான். பார்க்குறவங்கட்டெலாம் சொல்லுவாங்க. அது அப்படியே டீட்டெயிலாக நரேட் பண்ணுவாங்க. முதல்ல ஆக்சுவலாக நடந்த சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்தா கூட அவ்வளவு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க ரீப்ளே பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ இஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி பயங்கரமாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சொல்லி உங்களையும் அது இன்னும் சொல்ல அதை ரிஹர்ஸ் பண்ண அதை திருப்பி ரீப்ளே பண்ண அது இன்னும் உங்களுக்குள்ளே அது பெரிய ஒரு டேமேஜை கொண்டு வரும். அதை கேட்கிறவர்களும் அதை அப்படியே கேட்டு அவர்களும் பாய்சன் ஆகி விடுவார்கள். அவர்களுக்கும் அந்த காழ்ப்புணர்ச்சி இட் வில் பி இம்பார்ட்டட். இட்ஸ் கண்டேஜியஸ். சில பார்த்துறீங்களா, குடும்பத்தில் ஒருத்தன் அப்படி இருப்பான். ஆனால் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இவன் பேட் பர்சன், இவன் இப்படிப்பட்டவன், எனக்கு இதை செஞ்சான்னு சொல்லி ஆக்சுவலாக இவங்க மைண்டையும் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுக்கும் அந்த கசப்பு உணர்வை ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இறக்கிடுவாங்க. டேஞ்சரஸ். உங்களுக்கு விரோதமாக கசப்பாக இருக்கிறவர்கள், கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக கசப்பாக இருக்கிறவர்கள் சிலர் எழும்புவார்கள். நீங்க சம்டைம்ஸ் அவங்க கசப்பா இருக்கிறாங்கிறதுனால நீங்களும் அதே விதமான ஆவியோடு ரெசிப்ரோகேட் பண்ணாதீங்க. That is not an emotion to be copied. Move in the opposite spirit. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக கசப்பு உணர்வோடு செயல்பட்டால், அவர்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு ஸ்கீம் போட்டு அவர்கள் செய்தாலும், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு அவங்கள கசப்பு உணர்வோடு இவன் எங்களை விட பெருசாயிருவானா எப்படி என்று சொல்லி பாருங்க, ஜெலசி அவர்கள் செய்தார்கள். ஆனால் யோசேப்போ செய்யவில்லை. பழிவாங்க வேண்டும், இவனை அழிக்க வேண்டும், இவனை ஃபினிஷ் பண்ணணும் என்று சொல்லி சவுல் நினைக்கிறான் தாவீதை. ஆனால் தாவீதோ கர்த்தர் அபிஷேகித்த அவன் மேல் கையை போட மாட்டேன் என்று சொன்னான். லுக் அட் தி attitude ஆஃப் டேவிட். வேண்டாம், என்ன கொல்ல பார்க்கிறான், அவன் என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொன்றுறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல அவன் ரெசிப்ரோகேட் பண்ணல. Bitterness is a deadly disease and it eats up the person. It is an inability to forgive.
தமிழில் சொல்கிறேன், டோன்ட் வரி. It usually begins with disappointment. And when the disappointment is not brought to the Lord, we end up in discouragement. Then comes the resentment. When we are too involved in our discouragement, and the ultimate result of resentment is bitterness. எப்படி அது முதிர்ச்சி அடைகிறது என்பதை இந்த எழுத்தாளர் விவரிக்கிறார். Eventually it becomes contagious. கவனிங்க, அதாவது இந்த கொடூர ஆத்ம வியாதி, இந்த கொடூர ஆத்ம வியாதி மனிதனை கொன்றுவிடும். இட்ஸ் a deadly disease. இந்த மன்னிக்க முடியாத தன்மை எப்படி ஆரம்பிக்கிறது? முதலாவது ஒரு ஏமாற்றம். ஒரு ஏமாற்றம். வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சம்பவத்திலே ஒரு ஏமாற்றம், ஒரு வருத்தம், ஒரு விரக்தி. அதை சரியாக கையாளாததினாலே சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட், ஏமாற்றம். வாழ்க்கையில கையாள தெரியவில்லை, அது சரியாக கையாளாததினாலே தேவனிடத்தில் கொண்டு போக பழகாததினாலே அந்த ஏமாற்றம் இப்பொழுது சோர்வாக மாறுகிறது. அந்த சோர்வு நேரத்திலும் தேவனுடைய சமூகத்திலே போக நாம் தவறிவிட்டால் இந்த சோர்வு இப்பொழுது காழ்ப்புணர்ச்சியாக மாறுகிறது. காழ்ப்புணர்ச்சியாக மாறுகிறது. It becomes resentment. Disappointment becomes discouragement. Discouragement becomes now resentment. ஒரு நபர் உங்களை ஏமாற்றி விட்டார், சரியா? நீங்க அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போக பழகல. இப்ப உங்களுக்கு சோர்வு வந்து விட்டது. அந்த ஏமாற்றத்தோடு கூட சோர்வு வந்து விட்டது. அந்த சோர்வையும் நீங்கள் கையாள தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் அந்த நபர் மீது நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறீர்கள். resentment. When we are too involved in our discouragement, it becomes resentment. And the ultimate result of resentment is bitterness. கசப்பு உணர்வு. நாலாவது ஏமாற்றம், சோர்வு, காழ்ப்புணர்ச்சி, கசப்பு உணர்வு. பிறகு இந்த கசப்பு உணர்வு மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியதான ஒரு உணர்வாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, இந்த பொல்லாத கசப்பு என்ற உணர்வு, இந்த ஆத்ம வியாதியை மேற்கொள்வது எப்படி என்பதை ஆவியானவர் நம்மோடு கூட கிருபையாய் பேசிக் கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நாளைய தினத்தில் நான் உங்களுக்கு இந்த கசப்பு இருந்தால் அவன் எப்படிப்பட்டதான அறிகுறிகள் உடையவனாக இருப்பான் என்பதை நான் பட்டியலிடும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை அது இருந்தால் ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிந்து விடுங்கள். அதை எப்படி மேற்கொள்வது என்பதையும் நாளைய தினத்தில் நாம் படிக்கப் போகின்றோம். ஒருவேளை இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் இது எனக்கு இருக்கு. நான் பொதுவாக எல்லாரோடையும் நான் ஒத்து போகிற ஆள் தான். எனக்கு ஒரு 4 பேர், ஒரு 3 பேர், ஒரு 2 பேர் மட்டும் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள தான் என்னால் மன்னிக்க முடியலை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு இப்போ கரெக்டான டைமில் இந்த போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். நீங்களும் அதிகமாக ஜெபித்து நீங்கள் வருகிறீர்கள். கர்த்தர் உதவி செய்வார். வசன வெளிச்சத்திலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார். தேவ கிருபை இருக்கிறது, நான் அறிகிறேன். இந்த டீச்சிங்கில் தேவ கிருபை இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் வந்து உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வந்து தொடுகிறதை என்னால் உணர முடிகிறது. உங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்க்கும் பொழுது அது தேவ பிரசன்னத்தின் கிரியை என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். இன்னும் சிலர் மிகவும் டேஞ்சரஸான சிச்சுவேஷனில், மிகவும் 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 ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க. கசப்பு வேர் விட்டு விட்டது, கிருபை நீங்கள் இழந்து விட்டீர்கள்.
உங்க வாழ்க்கையில இருள் கவ்வி இருக்கிறது, உங்க குடும்பத்தில் இருள் கவ்வி இருக்கிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் இல்லை, உங்களுடைய உணர்வுகளிலே அந்த வியாதி வந்துவிட்டது, அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது டீப் ரூட்டடாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுப்பாராக. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுப்பாராக. Some of these emotions, கவனிங்க, இப்போ நான் பேசுகிற இந்த பெருமை, இந்த கோபம், இந்த கசப்பு, இந்த இச்சை, இந்த காரியங்கள்லாம் சொல்லுகிறோமே, இது ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் என்ன தெரியுமா, நீங்கள் வசன வெளிச்சத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அழகாக ஸ்டெப் எடுத்து வெளில வந்துடலாம். இன்னொரு ஸ்டேஜ் என்ன தெரியுமா, ஓரளவுக்கு இது அடிமைத்தனம். பிசாசு உங்களை இந்த உணர்வில் அடிமைத்தனப்படுத்தி வைத்து இருக்கிறான். இது தெரிஞ்ச உடனே செல்ஃப் டெலிவரன்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு சொல்லும் பொழுது செல்ஃப் டெலிவரன்ஸ். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது செல்ஃப் டெலிவரன்ஸ் டஸ் நாட் ஒர்க். You need external, somebody to come and lay hands on you. Somebody should come and do deliverance and there will be manifestation. நீங்கள் கத்தி கதறி உருண்டு பிறண்டு விடுதலை பெறுவீர்கள். அந்த ஸ்டேஜில் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் get somebody to help you. If you are not able to help yourself, செல்ஃப் டெலிவரன்ஸ் லெவல்ல இல்லாம இருந்தா, எந்த உணர்வுகளும், இந்த கோபம் என்ற உணர்வாக இருந்தாலும், இந்த கசப்பு என்ற உணர்வாக இருந்தாலும், இந்த பெருமை என்ற உணர்வாக இருந்தாலும், பேசப்போகிற இச்சை என்ற உணர்வாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இந்த உணர்வுகள் ரொம்ப டீப் ரூட்டட் ஆயிடுச்சுன்னா செல்ஃப் டெலிவரன்ஸ் லெவல்ல இல்லை. யூ நீட் சம்படி டு கம் அண்ட் லே ஹேண்ட்ஸ் ஆன் யூ அண்ட் செட் யூ ஃப்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். அப்பதான் பிரேக் த்ரூ வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஒரு சில வசனங்களை இந்த கசப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் படிக்கப் போகிறோம். நாளைக்கு இந்த கசப்பின் அறிகுறிகள், அடையாளங்கள், இதை எப்படி மேற்கொள்வது, நடைமுறை ஆலோசனை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். செல்ஃப் டெலிவரன்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஆமென். பாட முடியவில்லை, இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகின்றோம். We're going to sing a song and worship the Lord. அதற்கு பிறகு நான் தொடர்ந்து இந்த டீச்சிங்கை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. லேயர் பை லேயர். நான் அவசரப்படாமல், நிதானப்படாமல் யோசித்தேன். இது கோபத்திற்கு இணையான ஒரு உணர்வு தானே, கோபத்திற்கு இணையான ஒரு உணர்வு தானே, இந்த மன்னிக்க முடியாத ஒரு தன்மை மட்டும்தானே இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இதை 2 நாள் எடுக்காமல் இன்றைக்கி இதை முடிச்சிடலாம் என்று தான் நான் வந்தேன். ஆனால் ஆவியானவர் விடவில்லை. He is digging deep. The Spirit of God is digging deep. ஏதோ ஆழமான ஒரு கிரியையை அவர் செய்ய விரும்புகிறார். ஆப்ரேஷன் 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும் என்று டாக்டர் அனாலிசிஸ், லேப் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு உள்ளே கொண்டு போனால் அந்த சரீரத்தை அறுத்து பார்க்கும் பொழுது இது லாங் சர்ஜரி, there are more complications அப்படி என்று உணர்ந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆப்ரேஷன் டிலே ஆகும் தெரியுமா, பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் இன்சைட். அதுபோல் ஆவியானவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். therefore we are going to continue this tomorrow. கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. நான் இன்றைக்கு எதிர்பார்த்த இதை விட சற்று இந்த காரியத்தை மிகவும் ஆவியானவர் அழுத்தி பேச நடத்துகிறதை நான் உணர்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறதான, கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை அதிகம் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். The Lord wants to help you. The Lord wants to bless you. இந்த காரியத்தில் சிலர் நீங்கள் போட்டிருக்கீங்க, எனக்கு டெலிவரன்ஸ் தேவைப்படுது போல இருக்குது, இதில் நான் ரொம்ப வேர் விட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதையெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எப்படியும் நீங்கள் வெளியிலே வருவீர்கள். வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் தான் அதை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த கிருபையை தேவன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். நாம் எல்லாரும் ஜெபிப்போம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பல ஆயிரம் பேர் பார்க்கிறோம். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஒருவேளை தீவிரமாக இருக்காது. ஆனால் சிலர் இதில் தங்களுடைய பிரச்சனைகள் மிகவும் தீவிரமாக இருக்கிறதை அங்கே வெளிப்படுத்தி, அங்கே கதறுகிறதை, அவருடைய முடியல பாஸ்டர்னு சொல்கிறீங்க, சிலர் முடியலை அப்படிங்கிறீங்க. வெல், தேங்க்யூ ஃபார் டெல்லிங் தட், பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் முடியலைன்னு சொல்கிறீங்க, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு முடியல, அதனால தான் டெலிவரன்ஸ் தேவை. ஆண்டவர் உங்களுக்கு யாரையாகிலும் கொண்டு ஒரு டெலிவரன்ஸை உங்களுக்கு கொடுப்பாராக. தேவ ஆவியானவர் உங்களுக்கு
அந்த கிருபையை தருவாராக. சரியான நபர்களை கொண்டு வருவாராக. ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. இந்த ஆன்லைன்லேயே நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுதே, ஆண்டவரே இறுதியில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு டெலிவரன்ஸ் இன்னைக்கு கொடுங்க என்று சொல்லி நாளை தினத்தில் எதிர்பார்ப்போடு கூட முடியும் பொழுது, let us also have a time of deliverance prayer. தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. சில நேரத்தில் வாழ்க்கையில் சிலர் மேலே ஒரு கசப்பு உணர்வு இருக்கும். அவங்க ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா சில மாமியாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருமகா வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை. புரியுதா? அந்த மருமகா அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது வாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ இவா வீட்டுக்கு வந்ததுலேருந்து சூப்பர்ஸ்டிஷன், கவனிங்க, மூட நம்பிக்கை. இல்லைன்னா ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். இந்த பிள்ளை பிறந்த உடனே ஏதாவது அந்த வீட்டில் அந்த தகப்பனுக்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் ஏதோ கோயின்சிடென்ஸாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் பிறந்த அன்னைக்குலேருந்து என் மகனுக்கு யார், அந்த குழந்தையினுடைய பாட்டி, இந்த குழந்தை பிறந்ததில் தான் என் மகன் கஷ்டப்படுறான், இவன் தான் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே, இந்த சின்ன குழந்தை, பச்சை குழந்தை வீட்டில் இருக்கும், இந்த குழந்தை மேலே கசப்பு உணர்வு இருக்கும். யாருக்கு? வீட்டில் இருக்கிற அந்த பாட்டிக்கு. இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக அவிச்சு கொடுக்க மாட்டாங்க, அரைகுறையாக கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தின்னுட்டு கொழுத்து போய் நல்லா வளரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமென். இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் கதைகளை சொல்லுவாங்க பாருங்க. எங்கள் மாமியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது என் மகனை, ஆனால் அவங்க இப்போ இல்லை அரைகுறையாக அவிச்சு இல்லை இதையும் கொடுக்கும். எப்படியாவது பேதி கீதி ஆகட்டும், இந்த பிள்ளை சிக்க ஆகட்டும், சாவட்டுங்கிற மாதிரி தான் நினச்சி தான் கொடுக்கும். பாய்சன் கொடுக்காம அப்படி இப்படி கொடுக்கும். ஆனால் இவன் நல்லா தின்னுபிட்டு இவன் நல்லா வளருவான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமென். இது பாருங்க, இந்த மாதிரி கசப்பு உணர்வு யார் மேலே நமக்கு இருக்குதோ அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க, நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க, நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. இப்படி பல சூப்பர்ஸ்டிஷன்ஸு பர்டிகுலராக பெரியவங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், நீங்கள் குடும்பத்தில் யார் மேலேயாவது காரணமில்லாமல் கோபம், நீங்களா ஒன்றை யூகித்து அது ஒரு மூட நம்பிக்கை அப்படி செய்து இந்த வீட்டுக்கு வந்ததுதான் பிரச்சனை. சில தீர்மானங்களை வாழ்க்கையில் எடுத்திருப்பீங்க தெரியுமா? அந்த தீர்மானத்தை குறித்த ஒரு உங்க மேலேயே சம்டைம்ஸ் இங்க பாருங்க, இந்த கசப்பு உணர்வுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். இது இன்னொரு சைடு. உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு உணர்வு, வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் செய்த ஒரு தவறு இருக்கும் தெரியுமா? அதனால ஏதோ ஒரு தெரியாமல் செஞ்சிட்டீங்க வாழ்க்கையில், அது நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க தெரியுமா? உங்களையே மன்னிக்க முடியாத தன்மை, கில்ட். We'll talk about that. Overcoming guilt. குற்ற உணர்வு. அதாவது நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அந்த ஒரு உணர்வு வரும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு தப்பு செய்த காரியத்தை ஆண்டவர் மன்னித்த பிறகு கூட நீங்கள் உங்களை மன்னிக்காமல் குற்ற உணர்விலேயே இருக்க பிசாசானவன் உங்களை கண்டம் பண்ணிக்கொண்டே இருப்பான். The devil will keep condemning you. Holy Spirit brings conviction. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துதலை கொண்டு வருகிறார். பிசாசு உங்களுக்கு கண்டம்னேஷனை கொண்டு வருகிறான். ட்ரூ, யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட். நீங்க பூரணர் கிடையாது. நீங்க தப்பு பண்ணீங்க வாழ்க்கையில், ஆனால் இப்பொழுது அந்த தப்புக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, அது தவறுன்னு உணர்ந்துட்டீங்க. இப்போ நீங்க தவறு செய்யாம தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த தவறு நீங்கள் செய்தீர்களே, அந்த குற்ற உணர்வு உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கும். உங்களை நீங்களே மன்னிக்காத ஒரு தன்மை. There are a lot of people who are not forgiving themselves. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்த அறிவு, உங்களுக்கு இருந்த ஞானம், உங்களுக்கு இருந்ததான தெளிவு அவ்வளவுதான். அப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்கள், அது சரியாக அமையவில்லை வாழ்க்கையில், அதனாலே நிறைய பாதிப்புகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு பல வருடங்கள் ஆகியும் அந்த ஒரு தீர்மானத்தையே நினைத்து சொதப்பிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மன்னிக்காத ஒரு நிலை. Sometimes you are bitter towards yourself. And that is what leads to suicide. You can't forgive yourself. You hate yourself.
சொல்றது புரியுதா உங்களுக்கு? I never thought of explaining all these things. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த ஒரு ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை நான் இதை பேச வரும் பொழுது. ஆனால் நான் சொல்றேன், இங்க பாருங்க, sometimes you are not able to forgive yourself, you are bitter towards yourself. உங்களை நீங்களே மன்னிக்காத ஒரு தன்மை, உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை, உங்களையே கசந்து கொள்ளுகிற தன்மை. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின என் ஆண்டவர். ஜெகோவா ராஃபா, I am the Lord that healeth thee. நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். தண்ணீரை சுகமாக்கின ஆண்டவர். தண்ணீரை போல தத்தளிக்கிறதான ஜீவியங்கள், கசப்பான ஜீவியங்கள் மதுரமாய் என் தேவன் மாற்ற விரும்புகிறார். The healing balm of God. கிளையாத்தின் பிசின் தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ரணங்களை ஆற்றுகிறவர், அவர் காயங்களை ஆற்றுகிறவர். Brother, be healed. Don't condemn yourself. உன்னை நீயே குற்றப்படுத்திக் கொள்ளாதே, உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. தவறு நீ செய்தது உண்மைதான், தவறு நீ செய்தது உண்மைதான், அதனுடைய விளைவுகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், உண்மைதான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அதை சரிப்படுத்தி விட்டு மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன். அன்றைக்கு இருந்த வெளிச்சத்திலே நீ நடந்தாய், அன்றைக்கு உனக்கு அது சரியாக இருந்தது, அல்லது தவறாகவே இருந்திருக்கட்டுமே, அதை நீ ஆண்டவரிடத்தில் செட்டில் பண்ணிட்டு மூவ் ஆன். Learn to forgive yourself. Learn to forgive yourself. Don't be bitter towards yourself. தங்களுக்கு மேலேயே கசப்பு உள்ளவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்வார்கள். They hate themselves. Bitterness, இந்த கசப்புங்கிறது டீல் பண்ணலைன்னா இது வளர்ந்து கொண்டே வரும். இது ஸ்டாட்டிக்கா இருக்காது. இது ஸ்டாட்டிக்கா இருக்காது. It's a dynamic emotion. It keeps growing. It keeps growing and it keeps growing faster than good emotions. ஆரோக்கியமான உணர்வுகளை விட இது வேகமாக வளரும். எப்படி கேன்சர் செல் உள்ள நார்மல் செல்லை விட அதிகமாக வேகமாக வளரும் தெரியுமா, பரவும் தெரியுமா? அதுபோல இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கிறதே, அது மிக வேகமாக வளரும், அது மிக வேகமாக பரவும், அது மற்றவர்களையும் தொத்தும். இன்னொரு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் பிட்டர்னஸ் குறித்து. Bitterness starts out small. இந்த கசப்புங்கிறது சிறிதாகத்தான் முதலாவது ஆரம்பிக்கும். It begins with an offensive thought in the mind over a person or a circumstance. ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு நபரை குறித்த ஒரு அந்த இடரல், ஒரு இடரல், ஒரு தடுமாற்றம், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு உணர்வு. You get offended, பாதிக்கப்படுகிறீர்கள். அப்புறம் என்ன தெரியுமா? we replay it on our mind. கவனிங்க, மனதிலே திரும்பி திரும்பி அதை ரீவைண்ட் பண்ணி அந்த சீனை மறுபடியும் ஓட்டுறது. ரீப்ளே பட்டனை அடிக்கடி அமுக்கிறது. அப்புறம் இந்த கதையை மற்றவங்க கிட்ட சொல்றது. we retell the story of our hurt to any available listener. யார் மாற்றாங்களோ அவங்ககிட்ட கதையை சொல்லணும். இந்த கதையை சொல்லணும். பாதிக்கப்பட்ட இந்த கதையை சொல்லாத ஆளே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்லிடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. நீங்க புதுசாக ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா, பிரதர் இந்த பிரதர் உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஆனால் அடுத்த 2 நாளுக்குள்ள, நீங்க அடுத்த 2வது அப்பாயின்மெண்ட் 3வது அப்பாயின்மெண்ட் நீங்க பார்க்கறதுக்குள்ள இந்த கதையை சொல்லுவார் பாருங்க. நீங்க யூ கேன் ப்ரிடிக்ட். இந்த காயப்பட்ட கதையை சொல்லிடுவாரு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவர் ஃபோன் பண்ணார்னாலே இங்கே என்கிட்டயே இந்த கதையை மட்டும் இப்போ நான் அவர்கிட்ட பழகி பேசியே கிட்டத்தட்ட 1 இயர் தான் ஆகுது ப்ராப்பராக, சரியா? அவர் என்கிட்ட ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது ஃபோன் பண்ணுவார். ஆனால் எப்படியும் சம்டைம்ஸ் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நேரில் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், ஃபோனில் நிப்பாட்டாம பேசுவார். அவர் யாரை பற்றி பேசுவார், என்ன பேசுவார், அவர் என்ன குற்றச்சாட்டை சொல்லுவார் என்பது எனக்கு நல்லா தெரியும்.
அவர் அதை ஆரம்பிச்சிட்டாருன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு பழைய அந்த ஸ்டக்கான அந்த டேப் ரெக்கார்டர் திருப்பி திருப்பி அதையே சொல்லும் தெரியுமா, அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும். இவர் ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு 10 நிமிஷம் வந்து இந்த கதை ஓடும், அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீன் என்னங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு இதுக்கு போவார், அதுக்கடுத்து அங்கே இன்னொன்று போவார். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நார்மலாக எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரோ அது முதல்ல பேசிட்டு அப்புறம் ஜம்ப் பண்ணுவார் பாருங்கள், டக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் ஜம்ப் பண்ணி இந்த காரியத்தில் போயிட்டு சொல்லுவார். அதுலேருந்து இன்னொரு சீன், அதுலேருந்து இன்னொரு சீனு, 30 நிமிஷம். அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரிதான், அவர்கிட்ட ஃபோனில் பேசினாலும் சரிதான், அவர் உங்களை வந்து பார்க்கறதுக்காக வந்தாலும் சரிதான், அது என்ன அவசரமான நேரமாக இருந்தாலும் சரிதான், இதை அவருக்கு பேசலைன்னா அவரால் வந்து முடியாது. என்கிட்டே ஒரு 10 தடவை சொல்லியிருப்பார் அந்த கதையை. அவர் காயப்பட்ட ஒரு நபர், அவருடைய பேரை சொன்னாலே இவருக்கு வந்து இங்கே வந்து பயங்கரமாக ரியாக்ஷன் நடக்கும். அவர் பேரை யாரையாவது எங்கேயாவது சொன்னாங்கனாலே அவருக்கு வந்து அப்படியே இங்கே உள்ளேருந்து அப்படியே வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும். நாம் அடைந்த காயத்தை பிறரிடம் சொல்லுதல் துல்லியமான விவரத்துடன். நான் சொன்ன தெரியுமா, முதல்ல ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்துச்சே, அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரியாது. உங்களுக்கு அவ்வளோ இஃபெக்ட் கொடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணி இவங்க பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க அந்த கதையை. அவ்வளோ காயப்பட்டிருக்கிறாங்க, விவிடாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனு, ஃபைன் டீட்டெயில்ஸோட சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் முதல்ல என்ன பண்ணுவோம், அதை ரீப்ளே பண்ணுவோம் நமக்கே. அப்புறம் we will start telling others, we retell. அப்புறம் மூணாவது என்ன தெரியுமா, we enlist supporters. அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு கூட்டணியை அமைப்பீர்கள், ஒரு கூட்டணியை அமைப்பீர்கள். listen, you will form an alliance. அந்த நபருக்கு விரோதமாக ஒரு கூட்டணி அமைப்பீர்கள். சொல்றது புரியுதா? ஆமென். அப்ப உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ், அந்த ஆளுக்கு விரோதமா நீங்க எல்லாரையும் பாய்சன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கூட்டணியை அமைப்பீர்கள். நாசமா போகிற கூட்டணி, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற கூட்டணி, தங்களுக்கு தாங்களே குழி தோண்டுகிற கூட்டணி. யோசபாத்துக்கு விரோதமா 3 கூட்டம் வந்துச்சு தெரியுமா, அவங்க ஒத்தனை வெட்டினாங்க தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு கூட்டணி சேரும். நீங்கள் யோசபாத்தாக இருந்தால் யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. உங்கள் மீது கசப்பாக யாராவது இருந்தால் டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ், ரிஜாய்ஸ். நமது கருத்திற்கு ஆதரவு திரட்டுகிறவர்களாக மாறி விடுவோம். இருக்கீங்களா? உங்க மாமியாரை பத்தி எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க சிஸ்டர்? சம்பந்தம் இல்லாதவங்ககிட்ட உங்க மாமியாரை பத்தி சொன்னீங்களே. நீங்க ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்களை கூப்பிட போகும்போது அங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து உங்க மாமியாரை பத்தி சொன்னீங்களே. ஹலோ, இருக்கீங்களா? சர்ச்சில் உங்க மாமியார்கிட்ட சொன்னீங்க, உங்க பாஸ்டர் கிட்ட உங்க மாமியாரை பத்தி சொன்னீங்க. மாமியாரே நீங்க யோக்கியம் கிடையாது, உங்க மருமகளை பத்தி சொன்னீங்க. இப்ப போன் வேற வந்துருச்சா, போன்ல எத்தனை மணி நேரம் பேசுறீங்க? பேசும்பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுறீங்களா? இந்த கசப்பு ஸ்டோரி தானே ரீட்டெல் பண்றீங்க, சப்போர்ட்டர்ஸை என்லிஸ்ட் பண்றீங்க. அடுத்து அந்த we hear the offending person's name and we cringe. அந்த நபர் என்று சொன்னாலே நீங்க அப்படியே உள்ள வந்து பயங்கரமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். காயப்படுத்தினவரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வரும். We decipher the offense as intentional and our offender as full of spite. அதாவது அவன் எனக்கு திட்டம் போட்டு ஸ்கீம் போட்டு என்ன இதை மாதிரி அவன் வந்து பண்ணணும்னு சொல்லி அவன் திட்டம் போட்டான்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? குற்றப்படுத்துவீங்க. வேண்டுமென்றே செய்ததாகவும் அது ஒரு திட்டமிட்ட சதியாகவும் இதனை என் மீது உள்ள கோபத்தினால் செய்தார் என்றும் நீங்கள் நினைத்து நம்பி மற்றவர்களை நம்ப வைக்கிறதான அளவுக்கு போய்விடுவீர்கள். ஆக்சுவலா அது வந்து ஒரு இன்சிடென்டல் சம்பவம், அது சாதாரண வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்க லைஃப்ல அவன் வந்து வில்லன் ஆயிடுவான். யாரு? நீ கசப்பா இருக்கீங்களே ஒரு நபர், அவர் வந்து வில்லன் ஆயிடுவார்.
அந்த வில்லனை வந்து நீங்க இன்னும் வந்து என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவர் வந்து வில்லனுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஆதாரங்களை திரட்டி கொண்டிருப்பீர்கள். சில காரியம் வந்து உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் அநேக காரியங்கள் கற்பனையாகவும் இருக்கும். அப்படியே பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு 5-6 ஆட்கள் ஞாபகம் வருகிறது. அவர்கள் பேரை என்னால் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன். நான் எனக்கு சொல்லணும் போல இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கள தான் நான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கசப்பு, கிருபையை போக்கடிக்கிற கசப்பு. இங்க பாருங்க, ஆமான் ஆமான் அங்கே அகாசு ராஜாவினுடைய அரண்மனையிலே இருந்ததான ஆமான், அவன் மொர்தெகாய் மீது அவனுக்கு ஒரு கசப்பு, யூதர்கள் மீது ஒரு கசப்பு, அதுவும் குறிப்பாக அவனை பணிந்து கொள்ளாத மொர்தெகாய் மீது ஒரு கசப்பு. அந்த மொர்தெகாய் தூக்கிலே எறியப்பட வேண்டும் என்ற ஒரு ஸ்கீம் போட்டான். கடைசியில் ஸ்கீம் போட்டவன் என்ன ஸ்கீம் போட்டானோ அதே ஸ்கீம்ல அவனே மடிந்தான். பிரியமானவர்களே, கசப்பு உணர்வு உடையவர்கள் கவனிங்க. கசப்பு உணர்வுகள் உடையவர்கள் கவனிங்க. Those who have this bitter spirit, listen, you will die in the very same scheme that you are scheming. ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் கசப்பு உணர்வு, யூதர்களுக்கு விரோதமாக கசப்பு உணர்வோடு அவன் திட்டம் போட்டான். அவன் போட்ட திட்டத்திலேயே அவன் மடிந்தான். அதை குறித்து நாளைக்கு நம்ம இன்னும் விரிவாக அந்த சம்பவத்தை நாம் தியானிக்க போகின்றோம். கசப்பு, இந்த கசப்பு இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த கசப்பு, இன்னும் ஒரு வசனம், அதற்கு பிறகு நம்ம ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கிறேன். James chapter 3 verse 14 and 15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், கவனிச்சிங்களா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். டோன்ட் திங்க் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பெருமைப்படுறீங்களா? நீங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு வர்ச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களை அழிக்கிற ஒரு பொல்லாத உணர்வு. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள், உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக் கொள்ளுகிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள், ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? நீ நினைக்கிறல்ல இது வந்து ரொம்ப நல்லதுன்னு, அதுக்கு வந்து பெருமை பாராட்டல. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமா இருக்கிறது. கவனிச்சிங்களா? It is demonic. It's demonic. That's why I'm saying you need deliverance. இது வேர் விட்டு விட்டால் உங்களுக்கு விடுதலை தேவைப்படுகிறது. I'll read in English, James chapter 3 verse 14 and 15. But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. This wisdom does not descend from above, but it is earthly, sensual and demonic. இது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இந்த கசப்பு உணர்வு, மன்னிக்க முடியாத அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த பொல்லாத ஆத்ம வியாதி, அது பேய்த்தனம், அது டிமானிக். வேண்டாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவாராக. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படட்டும். நாங்கள் காயப்பட்டது உண்மை ஆண்டவரே. நாங்கள் அந்த காயத்தினால்தான் இப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணுகிறோம். எங்களுக்கு அந்த காயம் வந்த பொழுது, காயம் ஏற்பட்ட பொழுது அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் தத்தளித்து தடுமாறி இன்றைக்கு ஆண்டவரே மோசமான நிலைமையிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம்.
ஆண்டவரே இன்றைக்கு கிருபையாய் எங்களுக்கு இதனுடைய காரியத்தை, இதனுடைய விஷத்தன்மையை, இதனுடைய ஆண்டவரே பேராபத்தான பின்விளைவுகளை எங்களுக்கு அழகாக ஆண்டவரே வசன வெளிப்பாடுகளுடன் கற்றுக் கொடுத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு இதை கேட்டு உணர்வடைந்து ஆண்டவரே கன்விக்ட் ஆகி ஆண்டவரே நான் இந்த தவறிலே இருக்கிறேன், இது நல்லதல்ல என்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு விழிப்புணர்வு ஆவியானவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இதை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உணர்வை கொடுக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, உள்ளான உள்ளத்திலே தொடர்ந்து கிரியை செய்வீராக. ஆண்டவரே சில பிள்ளைகள் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நான் வெளியில் வர முடியல என்று தான் ஆண்டவரே சொல்லுகிறார்கள். ஆண்டவரே இந்த கசப்பு வேறு விட்டதுனாலே கிருபையும் போக்கடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இன்றைக்கு Lord we pray for a release of the dose of grace of God. ஆண்டவரே தேவ கிருபையின் ஒரு மெஷர் ஆண்டவரே ரிலீஸ் பண்ணப்படுவதாக, காயங்களை ஆற்றுவதாக. ஆண்டவரே தேவ கிருபையை போக்கடிக்கிற கசப்பு ஆண்டவரே வந்ததினாலே இன்றைக்கு கிருபையும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதான நிலை, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே would you release Lord a dose of your grace and restore your people Lord from the pit of this deadly emotion. ஆண்டவரே இந்த மோசமான ஆண்டவரே பொல்லாத எங்களையே அழிக்கின்ற ஆண்டவரே இந்த உணர்வின் படுகொலியிலிருந்து எங்களை தூக்கி விடுவீராக, தூக்கி விடுவீராக, தூக்கி விடுவீராக, தூக்கி விடுவீராக. ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, நீர் கொடுக்கிறதான டெலிவரன்ஸ்க்காக, நீர் கொடுக்கிறதான ஜெயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு இதை குறித்து உம்முடைய பிள்ளைகள் யோசிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் ஆண்டவரே டீப்பர் கிளாரிட்டி அண்ட் கன்விக்ஷன் அண்ட் கரேஜ் டு கம் அவுட் தந்து நீர் நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நாளைய தினத்தில் இதை குறித்து இன்னும் சற்று நாங்கள் ஆழ்ந்து படிக்கும் பொழுது, இதை குறித்து நாங்கள் இன்னமும் ஆண்டவரே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறதற்கு வரும் பொழுது இதனுடைய அறிகுறிகள், இதை மேற்கொள்வதற்கான நடைமுறை படிகள் ஆண்டவரே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஆழமான கருத்துக்கள் எல்லாவற்றுக்கும் மேலே நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால் எங்களுக்கு விடுதலையின் ஜெபம் செய்யப்படும் பொழுது விடுதலை ஆகிய காரியங்களை எங்களுக்கு நீர் தரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும், உம்மை போல எங்களை மாற்றும். ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஆண்டவரே அடித்த கரங்களுக்கு ஆண்டவரே நீர் ஜெபம் செய்தீரே, அந்த பக்குவம் எங்களுக்கு, அந்த முதிர்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே ஒருவேளை இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை கொல்ல யாரும் வரவில்லை, ஆனால் ஆண்டவரே சில காரியங்கள் எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்திருக்கிறார்கள், அவர்களை மன்னிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும். நீர்தான் எங்களுக்கு நல்ல உதாரணம் ஆண்டவரே. அந்த பிட்டர் ஃப்ரீ ஆண்டவரே ஒரு இமோஷனை எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட, கேட்ட, விட்டு கொடுத்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே மனமாற ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இந்த 2 மணி நேர செஷனை நீங்கள் முழுமையாக பொறுப்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே நாளை தினத்தில் எங்களோடு கூட பேசும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தேவாவியானவர் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் ஆழமான ஆவியானவருடைய கிரியையும் தொடர்ந்து நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் 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 மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, 10 நாட்கள்
இந்த கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் போதனையானது இதுவரைக்கும் நாம் முடித்திருக்கிறோம். இன்னொரு 11 நாள், 11 more days, ஆவியானவர் இன்னும் சில காரியங்களை நமக்குள் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மறுபடியுமாக நாளை தினத்திலே ஃப்ரெஷ்ஷாக வாங்க. ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவார். See you tomorrow. God bless you.